காலை நேரம். அலுவலகத்துக்கு கிளம்பியாக வேண்டும். நான் செய்தித்தாளை எடுத்து பார்க்கிறேன். கண்ணீர் அஞ்சலி அறிவிப்பில் எனது புகைப்படம். ஐயையோ, என்ன ஆயிற்று எனக்கு? நான் நன்றாகத்தானே இருக்கிறேன். ஒரு நிமிடம் யோசிக்கிறேன். நேற்று இரவு படுக்கைக்கு செல்லும் போது எனது இடது மார்பில் கடுமையான வலி ஏற்பட்டது. ஆனா அதன் பிறகு எனக்கு எதுவும் நினைவில் இல்லை. எனக்கு நல்ல தூக்கம் என்று நினைக்கிறேன். சரி, காஃபி வேண்டுமே. என் மனைவி எங்க? மணி 10 விட்டதே. என் பக்கத்தில் படுத்திருந்த யாரையுமே காணோம். அது யார் கட்டிலில் கண்மூடி அசைவின்றி? ஐயையோ, நான் தானே? அப்படியானா நான் இறந்து விட்டேனா? கதறினேன் நான். என் அறைக்கு வெளியே கூட்டம், உறவுக்காரர்களும் நண்பர்களும் கூடியிருந்தாங்க. பெண்கள் எல்லோரும் அழுது கொண்டிருந்தாங்க. ஆண்கள் சோகம் கப்பிய முகத்துடன் நெருக்கமாக நின்றிருந்தாங்க. தெரு ஜனங்கள் உள்ளே வந்து என் உடலை பார்த்து விட்டு போகிறாங்க. என் மனைவிக்கு சிலர் ஆறுதல் சொல்றாங்க. குழந்தைகளை கட்டிப்பிடித்து அழுகிறாங்க. நான் இறக்கவில்லை, எங்கே இருக்கிறேன் என்று கத்தினேன். ஆனா என் குரல் யாருக்குமே கேட்கல. என் உடல் அருகே நான் நிற்பது கூட யாருக்குமே தெரியல. ஐயையோ, என்ன செய்வேன்னா? எப்படி அவர்களுக்கு நான் தெரிவிப்பேன்? நான் மீண்டும் என் படுக்கை அறைக்கு போனேன். நான் சிறந்து விட்டேனா? என்னையே நான் கேட்டேன். இறப்பு இப்படித்தான் இருக்குமா? என் மனைவியும் அம்மா அப்பாவும் அடுத்த அறையில் அழுது கொண்டிருந்தாங்க. என் மகனுக்கு என்ன நடக்கிறது என்பது விளங்கவில்லை. எல்லோரும் அழுவதால் அவனும் அழுது கொண்டிருக்கிறான். நான் அவனை மிகவும் நேசிக்க, அவனை பிரிந்து என்னால இருக்கவே முடியாது. என் மனைவி பாசமும் பரிவும் கொண்டவ. எனக்கு தலைவலி என்றால் கூட அவள் அழுதுடுவான். அவளை பிரிய போவதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியல. அம்மா, நான் ஒரு குழந்தையாக தந்தையான போதும் இன்னமும் என்னை குழந்தையாகவே பாப்பா. அப்பா கண்டிப்பானவர் என்றாலும் அந்த வார்த்தைகளில் ஒவ்வொன்றிலும் பாசம் நிறைந்திருக்கும். இதோ ஒரு மூலையில் நின்று அழுது கொண்டிருப்பவன், அட என் நண்பன் பகையை மறந்து வந்திருக்கிறானே. சிறு தவறான புரிதல் எங்களை பிரித்து விட்டது. இருவரும் பேசி ஓராண்டுக்கு மேலாகிறது. அவனிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அருகில் சென்று அவனை அழைக்கிறேன். ஆனால் என் குரல் அவனுக்கு கேட்கவில்லை. என் உடலை பார்த்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறான். ஆம், நான் தான் இறந்து விட்டேனே. அருகில் மாட்டப்பட்டிருக்கும் சாமி படங்களை பார்க்கிறேன். ஓ இறைவா, எனக்கு இன்னும் சில நாட்கள் கூட நான் என் மனைவி, பெத்தவங்க, நண்பர்கள் என எவ்வளவு அன்பு வைத்துள்ளேன் என்று வெளிப்படுத்த வேண்டும். என் மனைவி அறையில் நுழைந்தாள். நீ அழகா இருக்கிறாய் என்று நான் கத்தினேன். ஆனா அவளால் என் வார்த்தைகளை கேட்கவில்லை. உண்மையில் இதுக்கு முன்னால் இவ்வாறு நான் சொன்னதே கிடையாது என் மனைவியை பார்த்து. இறைவா, நான் கதறினேன், அழுத. தயவு செய்து இன்னும் ஒரு வாய்ப்பு. என் குழந்தையை கட்டி அணைக்க, என் அம்மாவை ஒரு முறையாவது சிரிக்க வைக்க, என் அப்பா என்னை பெருமையாக நினைக்க வைக்க, என் நண்பர்களிடம் மன்னிப்பு கேட்க இப்பொழுது நான் அழுத. திடீரென என் உடலை பிடித்து யாரோ உலுக்கினார்கள். அதிர்ந்து கண்விழித்த. தூக்கத்தில் என்ன உளறல்? கனவு ஏதாவது கண்டீர்களா என்றால் மனைவி. ஆம், வெறும் கனவு. நிம்மதியானேன் பெருமூச்சுடன். என் மனைவியால் தற்போது நான் பேசுவதை கேட்க முடியும். இது என் வாழ்வில் மகிழ்ச்சியான தருணம். அவளை கட்டி அணைத்து, இந்த பிரபஞ்சத்திலேயே நீ மிகவும் அழகான மற்றும் பாசமான மனைவி, உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்றேன் முதல் முறையாக. முதலில் புரியாமல் விழித்த அவள் பின்னர் என் அருகே வந்து என்னை அணைத்துக் கொண்டாள். அவளது கண்களில் இருந்து லேசாக கண்ணீர் வெளியேற துடித்தது. அது ஆனந்த கண்ணீர் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த 2வது வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு மிக்க மிக்க நன்றி. ஆமாங்க நண்பர்களே, இன்னும் உங்களுக்கு நேரம் இருக்கிறது. உங்களது ஈகோவை புறந்தள்ளிவிட்டு உங்களது பாசத்தையும் நேசத்தையும் உங்களிடம் நெருக்கமானவர்களிடம் வெளிப்படுத்துங்க. ஏனெனில் உங்களுக்கு பாசத்தையும் நேசத்தையும் வெளிப்படுத்த உங்களுக்கு 2வது வாய்ப்பு கிடைக்காமலே போகலாம். படித்ததில் பிடித்தது பகிர்ந்து கொண்டேன் உங்களிடம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.